ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டெக் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஆட்டோமேட்டிக் ஃபைல் சேவ் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அடோப் ஃபோட்டோஷாப் நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நிறைய டாக்குமெண்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் கிராஷ் ஆயிரும், இல்லாட்டி பவர் ஃபெயிலியர்னால பேக்கப் இல்லாமல் சிஸ்டம் வந்து திடீர்னு ஷட் டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி இந்த ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆனனால அது ஃபுல்லாகவே போயிடும். ஸோ இப்போ நான் சொல்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற இன்டர்வலில் ஒரு ரெக்கவரி ஃபைல் வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு சிஸ்டம் ஷட் டவுன் ஆனாலோ இல்லை அப்ளிகேஷன் கிராஷ் ஆனாலோ நீங்கள் அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி இப்போ எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸில் ஃபைல் ஹேண்ட்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி சேவ் ரெக்கவரி இன்ஃபர்மேஷன் எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதை எனேபிள் பண்ணிவிட்டு மினிமம் வந்து 5 மினிட்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour. ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை மினிட்ஸ் கொடுக்குறீங்களோ ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி ஃபைல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற டாக்குமெண்ட்டுக்கு சேவ் ஆகிட்டே வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெக் டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் யூஸராக இருந்தால் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய்.